இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிறிஸ்பியான சிப்ஸ் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு பேன் எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு ஜிஞ்சர் இதை போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து கடையில் கேட்டாலே விற்பாங்க, அது போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா வந்து கிண்டிக்கோங்க. இப்போ வந்து 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா ஆவி வர மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போது 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1 கப் அளவு நான் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு பதம் வர மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து கிண்டிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதம் வர மாதிரி நல்லா கிண்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே கிண்டினீங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு பதம் வந்துடும். நல்லா கிண்டுங்க. இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து வேணும்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்படி ஊற்றினீங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ரெட்டிஷாக வந்துருச்சுல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து வேற ஒரு பேஷனுக்கு வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இந்த பேஷனில் தான் மாற்ற போகிறேன். ஸோ இந்த பேஷனில் வந்து மாற்றி வச்சிடலாம். ஸோ மாற்றிட்டே இப்போ இது சூடும் ஆறிப்போச்சு. இப்போ வந்து நான் உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். அதை போட்டு அதையும் இதையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பசிஞ்சிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பசிஞ்சிக்கோங்க. இது பசிக்கிறதுக்கு வந்து அதான் கன்ஸ் தேவை. அதுக்கு வந்து நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த 1 கப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை போட்டுக்கலாம். இப்போ போட்டு இதை வந்து நல்லா பசிச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பசையத்துக்கு நல்லா சப்பாத்தி மாவு பதம் எப்படி இருக்குமோ அந்த அளவு பசிச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா. இப்போது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இதை வந்து மூடி ஊற விட்டுடலாம். இப்போ 1 hour கழித்து இதை வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க அந்த மாவை. ஸோ இப்படி கட் பண்ணும்போது நல்லா ஷேப் வரும். ஸோ நல்லா ஷேப் வரும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி கையில் அமைக்க ஒரு பர்ஃபெக்ட் பாக்ஸ் ஷேப்பில் ஆக்கிடுங்க இந்த மாதிரி. ஸோ இப்போ இதை எண்ணெயில் பொரித்து போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு நான் நீட்டாக கோடு போட்டிருக்கேன். ஸோ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறோம். எண்ணெயில் போட்டு இதை பொரித்து நல்லா கோல்டன் கலரில் இதோ இங்கே இருக்குல்ல இந்த மாதிரி கோல்டன் கலரில் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுந்துடுச்சு. இப்போ போட்டுடலாம். நீங்கள் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நான் அதில் உப்பு போடல. இப்போ நம்ம வந்து இதில் உப்பு போடணும். உப்பு எப்படி போடணுன்னா நான் ஃபஸ்ட்டே போடல, எனக்கு தெரியும். உப்பு வந்து எந்த மாதிரி போடணும்னா உப்பு வந்து க்ரஸ்ட்டாக போடணும். க்ரஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களா. கோல்டன் கலரில் நல்லா பளபளன்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஃபுல்லாக வறுத்த பிறகு இந்த மாதிரி பேஷன் எடுத்துக்கோங்க. பேஷனில் இதை போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ பேஷனில் இதை போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம இந்த மாதிரி கலக்க போகிறோம். அப்போ தான் உப்பு வரும். இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கூட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. லேஸ் இந்த மாதிரி எல்லா சிப்ஸ்லையும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த சிப்ஸில் அப்படி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உப்பு வந்து அந்த இதுக்குள்ளே சிப்ஸ்குள்ளே நல்லா இறங்கி உப்பும் கரெக்டாக இருக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா வந்து நீங்கள் கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க ஃபுட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிண்டிடுங்க நல்லா. இப்போ கிண்டிட்டு இப்போ நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. நம்மளோட டேஸ்டியான சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு.